ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தமிழகத்தில் வரும் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த எதிர்பார்ப்புகள் குறித்து தினமும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று உயர்கல்வித்துறை குறித்த எதிர்பார்ப்புகள் குறித்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் தரும் விவரங்களை நாம் கேட்கலாம். ராஜேஷ், தமிழ்நாட்டுடைய நிதிநிலை அறிக்கை தொடர்பாக தாவேக் அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. உயர்கல்வித்துறைக்கு இந்த பட்ஜெட்ல 5ஆம் தேதி இருக்கக்கூடிய பட்ஜெட்ல எவ்வளவு தொகை ஒதுக்கிடப்படும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா எழுந்திருக்கு. சோ உயர்கல்வித்துறைக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டா அந்த துறையை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? பொதுவா எவ்வளவு தொகையானது பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யப்படும் உயர்கல்வித்துறைக்கு? ஷாம் வணக்கம். தினசரி தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் என்ன, தமிழ்நாட்டு மக்கள் என்ன மாதிரியான திட்டங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உயர்கல்வித்துறையை எடுத்திருக்கின்றோம். உயர்கல்வித்துறையை பொறுத்தவரையிலே மிக 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 முக்கியமான பட்ஜெட்டிலே முக்கியமான ஒரு துறையாக பார்க்கப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், எதிர்கால இளைஞர்கள் அவர்கள் படித்து வந்துதான் நம்முடைய தமிழ்நாட்டை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள். எனவே அந்த இளைஞர்களுக்கு திட்டமிடக்கூடிய முக்கியமான துறை என்பதனாலே உயர்கல்வித்துறை முக்கியத்துவம் பெறுகிறது. வழக்கமாக கடந்த ஆண்டுகளில் 5000 கோடி 6000 கோடி என்றுதான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக கடைசியாக 2026 இடைக்கால பட்ஜெட்டிலே 8900 கோடி, அதாவது சுமார் 9000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய ஒரு துறை இருக்கிறது என்றால் அது பள்ளிக்கல்வித்துறை. 48000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறை உயர்கல்வித்துறைக்கு சுமார் 10 முதல் 12000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த தொகை போதுமானது இல்லை. குறைந்தது ஒரு 50000 கோடி அல்லது ஒரு 30000 கோடி ஒதுக்கீடு செய்து பல திட்டங்களை, பல மாணவர்கள் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தினால் அது எதிர்கால தமிழ்நாட்டிற்கு நலன் என்று கல்வி ஆர்வலர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை 181, அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளுடைய எண்ணிக்கை 138 இருக்கின்றது. மாநில பல்கலைக்கழகங்கள், மாநில அரசினுடைய பல்கலைக்கழகங்கள் 20 இருக்கின்றன. மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் 2 இருக்கின்றன. இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசுக்கின் கீழ் இருந்தாலும் அதில் 15 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களே இல்லை. சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், இப்படி கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் என்று இப்படி தமிழ்நாட்டின் எந்த பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டாலும் சுமார் 70% பல்கலைக்கழகங்களில் இன்றைக்கு துணைவேந்தர்களே இல்லை. துணைவேந்தர்களே இல்லாமல் ஒரு பல்கலைக்கழகத்தால் எப்படி செயல்பட முடியும்? எனவே உடனடியாக துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உயர்கல்வித்துறையின் பிரதான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதே போல தமிழ்நாட்டில் 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கும் நிலையில் இதில் 125 கல்லூரிகளில் கல்லூரி முதல்வர்கள் இல்லை, பொறுப்பு முதல்வர்கள் தான் இருக்கிறார்கள். இப்போ நிரந்தர முதல்வர்கள் இல்லாமல் முடிவெடுப்பதில் தாமதம், அந்த கல்லூரியினுடைய வளர்ச்சி, தேர்வு உள்ளிட்ட பல விஷயங்களில் சிக்கல்கள் நீடிக்கிறது என்றும் மாணவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். தமிழக அரசு உயர்கல்வித்துறை இதனையெல்லாம் கவனத்தில் கொண்டு உடனடியாக அதனை சீர் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மொத்தம் இருக்க வேண்டிய இடங்கள் என்று பார்த்தீர்களானால் உதவி பேராசிரியர்கள் சுமார் 12500 பேர் இருக்க வேண்டும். ஆனால் சுமார் 8500 இடங்கள் காலியாக இருக்கின்றன. வெறும் 4000 பேராசிரியர்களை வைத்துதான் தமிழக உயர்கல்வித்துறை, அதாவது அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு 70 முதல் 80% பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக அல்லது கௌரவ விரிவுரையாளர்களை கொண்டு அவர்களுக்கும் மிக சொற்பமான சம்பளம் 25000 30000 கொடுத்து அவர்கள் பணியிலே இருக்கின்றார்கள். அவர்கள் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு உரிய கல்வி தகுதி இருக்கிறது, மாஸ்டர்ஸ் படிச்சிருக்காங்க, PhD படிச்சிருக்காங்க, PhDக்கு மேல் படித்தவர்கள், ஆராய்ச்சி முடித்தவர்கள் என்று பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளிலும் உதவி கலை அறிவியல் கல்லூரிகளிலும் அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். 20 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குமா என்று அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலையில மாணவர்களுடைய எதிர்பார்ப்பும் பல இருக்கின்றது. பல கல்லூரிகளிலே போதுமான விடுதிகள் இல்லை. விடுதிகள் இருந்தாலும் தரமான தங்கும் கட்டிடங்கள், படுக்கை வசதிகள், தரமான உணவு போன்றவை எல்லாம் இல்லை என்று மாணவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். நாம் பேட்டி எடுக்க சென்ற இடங்களில் பல இடங்களில் இந்த குறைகளை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி விடுதிகளுக்கு
தேவையான நடவடிக்கைகளை, உரிய கட்டிடங்களை, உரிய படுக்கை வசதி, அவர்களுக்கு சத்தான சுவையான உணவுகளை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கல்வி உதவித்தொகை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பெயர்களில் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைக்கு விலைவாசி எல்லாம் உயர்ந்து விட்டது. இன்றைக்கும் சொற்ப ரூபாய் தான் வழங்கப்படுகிறது. எனவே கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கான அந்த கல்வி உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று தாவேக அரசுக்கு தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அதே போல ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற புதிய பாடப்பிரிவுகள் நிறைய வந்திருக்கின்றன. சில கல்லூரிகளில் இந்த பாடப்பிரிவுகள் தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அனைத்து கல்லூரிகளிலும் இது போன்ற நவீன டெக்னாலஜி வசதி கொண்ட புதிய பாடப்பிரிவுகளை படிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அனைத்து கல்லூரிகளிலும் இது போன்ற புதிய பாடப்பிரிவுகளை கொண்டு வர வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பை பொறுத்தவரையிலே அரசின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும். இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலம் கல்வியில் தமிழ்நாடு தான். இன்றைக்கும் தமிழ்நாடு தான். GER என்று குறிப்பிடுவார்கள். அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இது என்னன்னா +2 முடித்து விட்டு கல்லூரி போய் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 51% தமிழ்நாடு இருக்கின்றது. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ரேஷியோ 29% இருக்கின்றது. ஆனாலும் இது போதாது. இன்னும் அனைத்து மாணவர்களும் விரும்பிய கோர்ஸை எடுத்து படிக்க முடியாத சூழல் இருக்கிறது. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கல்லூரியில் கிடைச்ச ஏதோ ஒரு கோர்ஸ் தான் எடுத்து படிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த நிலை கூடாது. மாணவர்கள் விரும்பக்கூடிய படிப்பை அவர்கள் படிக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சில கல்லூரிகளில் கட்டணங்கள்லாம் உயர்ந்திருக்கின்றது. அந்த கட்டணங்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். தனியார் கல்லூரிகள் அடாவடி கட்டண கொள்ளையில ஈடுபடுகிறார்கள். அதுவும் பொறியியல் கல்லூரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கும் 5 லட்சம், 7 லட்சம், 6 லட்சம் என்று அவர் பார்த்தீங்கன்னா அந்த லஞ்சம் மாதிரி வாங்குறாங்க ஒவ்வொரு முதலாம் ஆண்டு சேர போகக்கூடிய மாணவர்களிடம். எனவே அவற்றை எல்லாம் கட்டுப்படுத்தி லஞ்சம் இல்லாமல் பொறியியல் கல்லூரிகள் உரிய ஃபீஸ், அந்த அரசால் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த கட்டணத்தை மட்டும் வாங்குவதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பேராசிரியர்கள் தரப்பிலும் சில விஷயங்களை நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் இந்த பட்ஜெட்டிலே அறிவிப்பார்கள் என்று 5ஆம் தேதி இந்த பட்ஜெட்டை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது பேராசிரியர் காலி பணியிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. அரசு பொறியியல் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள், சட்டக் கல்லூரிகள் என்று அனைத்து விதமான கல்லூரிகளிலும் பேராசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. அவற்றை சரி செய்து கொடுங்கள் என்று அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்ற அவர்கள் கோரிக்கையாக வைக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு பல காலங்களாக தடைபட்டு நிற்கின்றது. உரிய பதவி உயர்வு வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு உரிய நிதிகள் கிடைப்பதில்லை என்று சொல்கிறார்கள். NAC, NIRF போன்ற அந்த தரவரிசையிலே இடம்பெறுவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அப்படி நல்ல தேசிய அளவிலே தர நிர்ணயத்தில் வெற்றி பெற்ற கல்லூரிகளுக்கு ஊக்க பரிசுகள் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். எனவே தமிழக அரசை பொறுத்தவரையிலே இந்த பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் என்னென்ன திட்டங்களை அறிவிக்கப் போகின்றார், உயர்கல்வித்துறை அமைச்சர் கல்லூரி மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் என்னென்ன திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப் போகிறார்கள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டினுடைய கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், பெற்றோர்களுடைய தேவைகளில் சிலவற்றை நாம் முக்கியமானவற்றை மட்டும் இங்கே தெரியப்படுத்தியிருக்கின்றோம். இவற்றை தமிழக அரசு கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட்டில் எதிரொலித்தால் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தமிழகத்தில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு. ஒவ்வொரு நாளும் துறை வாரியான எதிர்பார்ப்புகள் குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு உயர்கல்வித்துறைக்கான எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத என்னுடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.